மடப்புரம் இளைஞர் அஜித்தின் மரணம் மொத்த தமிழகத்தையும் முழுக்கியுள்ளது. இது தொடர்பான விசாரணை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே அஜித் மீது நகை திருட்டு புகார் அளித்த டாக்டர் நிகிதா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் குவிந்த வண்ணம் வருகின்றன. யார் இந்த நிகிதா? கோவையை சேர்ந்த நிகிதா திண்டுக்கல் அரசு மகளிர் கல்லூரி தாவரவியல் பிரிவின் தலைவராக பணிபுரிந்து வந்துள்ளார். கல்லூரியில் தனது பணிகளை முறையாக செய்யாதது, கல்லூரி நிர்வாகத்திற்கு கட்டுப்படாதது என அடுக்கடுக்கான புகார்களில் சிக்கி அவரை இடமாற்றம் செய்ய மாணவிகள் கோரிக்கை வைத்தது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த புகார்களின் அடிப்படையில் கடந்த ஆண்டு மே மாதம் கல்லூரி கல்வி இணை இயக்குநருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருந்தார். அது தொடர்பாக விசாரணை நடத்திய இணை இயக்குநர் நிகிதா மீதான குற்றச்சாட்டுகளை உறுதி செய்து கல்லூரி கல்வி இயக்குநருக்கு விரிவான அறிக்கை அனுப்பியுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கை நிலுவையில் இருக்கிறது. ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாகவும் சத்துணவு பிரிவில் வாங்கி கொடுப்பதாகவும் பல லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு நிகிதா ஏமாற்றிவிட்டதாக புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் திருமணம் செய்வதாக நடித்து ஏமாற்றிவிட்டு விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட பல லட்சம் வசூல் செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்ததாகவும் நிகிதா மீது அவரது முன்னாள் கணவரான தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக் நிறுவனர் திருமாறனும் தெரிவித்திருந்தார். நிகிதான்றவங்க எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து எனக்கு தெரியும். அவங்க ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பம் திருமண மோசடி பண்ணி ஒரு 3 நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் வாழல, ஒரே நாளில் ஓடி போனவங்க. ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸ் குடும்பம் கொடுப்பாங்க. கொடுத்து அந்த வரதட்சணை கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அல்லோலம் பண்ணியிருப்பாங்க. இதே சித்திரவதையெல்லாம் 21 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவிச்சு அந்த குடும்பத்து மேலெல்லாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் வேலை வாங்கி தர்றதா விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கான்னு பார்க்கணும், முன்னால் இவனுக்கு வழக்கு இருக்கான்னு பார்க்கணும். அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் யார், இவனோட அவனோட ஹிஸ்ட்ரி லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த பயலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வழக்கு இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அவனுக்கு எந்த வழக்குமே இல்லாத ஒரு பையனை கூப்பிட்டு போய் அடித்ததுங்க. சரி, புகார் கொடுத்தவங்க யாருன்னு பார்க்கணும். புகார் கொடுத்தவங்க பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவங்க, வேலை வாங்கி தருவதாக மோசடி, திருமண மோசடி, பல்வேறு மோசடியில் ஈடுபட்டவங்க. இப்படி தோண்ட தோண்ட நிகிதா மீதான புகார்கள் குவித்த வண்ணம் உள்ளன. மதுரையை சேர்ந்த நிகிதா நேற்று கோவையில் உள்ள கடை ஒன்றில் அமர்ந்திருக்கும் புகைப்படம் வெளியானது. விசாரணைக்கு பயந்து நிகிதா தலைமறைவாக உள்ளாரா எனவும் பலர் கேள்விகளை எழுப்ப தொடங்கினர். அஜித் வழக்கில் இதுவரை 2 முறை வீடியோ வெளியிட்டிருக்கும் நிகிதா பல தகவல்களை முன்னுக்கு பின் முரணாகவும் பேசியுள்ளார். நகை காணாமல் போனதாக சொல்லப்பட்ட நாளில் 10 சவரன் எடையுள்ள ஒரே செயின் காணாமல் போனதாக அங்கிருந்த அஜித்தின் சித்தியிடம் சொல்லியிருக்கிறார் நிகிதா. ஆனால் காவல் நிலையத்தில் செயின், மோதிரம் ஆகியவையும் இருந்ததாக புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த லேடி கிட்ட நானும் போய் விசாரிக்கிறேன், மேடம் இவ்வளோ நகை நீங்கள் எதுக்கு போட்டுட்டு வந்தீங்க? நான் முதல்ல கேட்கும்போது அம்மா சொன்னாங்க, நம்ம ஊரில் தகவல் 15 பவுன் நகை காணா, அஜித் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி தகவல் வச்சுருந்தாங்க. ஆனால் ஸ்டேஷனில் அந்த லேடி சொன்னது 10 பவுன் தாலி சரடு ஒரே செயின் தான் என்கிட்ட முதல்ல சொன்னாங்க. அப்புறமா சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டேஷன் 7 மணியில் பெட்டிஷன் எழுதும்போது 6 பவுன் செயின், 2.5 பவுன் வளையல், 2.5 பவுன் மோதிரம் வச்சுருந்தேன், 9.5 பவுன் தான் சார் லிஸ்ட்டு சொன்னாங்க. அப்போவே இந்த அம்மா நகை கொண்டு வந்திருக்க மாட்டாங்கன்றது எங்களோட சந்தேகமாக இருக்குது. உண்மையில் காணாமல் போன நகையின் மதிப்பு என்ன, அல்லது நகை திருட்டு போனதே உண்மையா எனும் கேள்வியையும் மடப்புற மக்கள் முன்வைக்கின்றனர். இதனிடையே டாக்டர் நிகிதா பாஜக விசுவாசி என்றும் பாஜகவிற்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் அவர் பதிவுகளை எழுதி வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. அஜித் வழக்கு தொடர்பாக நிகிதாவிடமும் தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பலர் குரல் எழுப்பி வருகின்றன. விசாரணை வளையத்துக்குள் நிகிதா வரும்போது பல கேள்விகளுக்கான பதில்கள் வெளிவரும் என்பது மட்டும் உண்மை.